Hi, very good evening. This is Nazir. I am a traditional acupuncturist. 16 வருஷமா சென்னையில் ட்ரெடிஷ்னல் அக்குபஞ்சர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் மாதவிடாய் பற்றியது. குறிப்பாக மெனப்போஸ், அதாவது மாதவிடாய் நிற்கும் நேரம், அதுவும் சில வேறு பல காரணங்களால் யூட்ரஸ், அதாவது கருப்பையில் ஏற்படக்கூடிய ஃபிப்ராய்ட்ஸ், பாலிப்ஸ், இது போன்ற விஷயங்களால் மெனோரேஜியா என்ற ஒரு விஷயம், அதாவது அதிகமான உதிரப்போக்கு இந்த பெண்களுக்கு ஏற்படும். இந்த உதிரப்போக்கு சில பெண்களுக்கு நிற்கவே நிற்காது. ஒரு மாதம் ஃபுல்லாகவே அவங்களுக்கு இருக்கும். சில பேருக்கு வந்து 10 நாள் ஒரு வாட்டி வந்துச்சுன்னா 10 நாள் வரும். சில பேருக்கு ஃப்ளோ பயங்கரமாக இருக்கும். சில பேருக்கு வந்து நிற்கவே நிற்காது. 10 நாள் 20 நாள் கண்டினியூவாக ஆகிட்டே இருக்கும். சரி, இதனால் என்ன பெரிய பிரச்சனைனாக்கா என்ன அவங்களுக்கே தெரியும். அனமிக். அனமிக் என்றது வந்து இரத்த குறைபாடு. இந்த ரத்தம் வந்து உதிரம் போக போக வீண போக போக வந்து உடலில் இரத்த குறைபாடு ஏற்படும். அதனால் நிறைய பிரச்சனைகள் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இதை பற்றி நான் உங்களுக்கு ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். மெனோரேஜியா, அதாவது அதிக மாதவிடாய், அதாவது உதிரப்போக்கு ஏற்படக்கூடிய பெண்களுக்கு அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதால இது வரும்ன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து யூட்ரஸில் வந்து ஃபிப்ராய்ட்ஸ்ன்றது ஒரு புண்ணு மாதிரி வரும். இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த உதிரப்போக்கு இருக்கும். ரெண்டாவது வந்து பாலிப்ஸ், சின்ன சின்ன பாலிப்ஸ், ஒரு சின்ன சின்ன பாலிப்ஸ்னாக்கா ஒரு சின்ன சின்ன கட்டிங் மாதிரி வரும். இதுவும் வந்து அதிக உதிரப்போக்கு ஆக காரணமாக இருக்கின்றன. மூணாவது வந்து மிக முக்கிய காரணம், ஆக்சுவலாக இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரொஜெஸ்ட்ரான் தான் உதிரப்போக்கை, அதாவது மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய உதிரப்போக்கை கண்ட்ரோல் பண்ணும். இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் என்பது ஒரு ஹார்மோன். இது நேச்சுரலாகவே நம்முடைய, அதாவது பெண்களுடைய மாதவிடாய் காலத்தில் சுரக்கும். இந்த ஹார்மோனுடைய குறைபாடு தான் முக்கியமாக கருதப்படுகிறது. இந்த குறைபாடு தான் அதிக உதிரப்போக்கு ஏற்படுகிறது. ட்ரீட்மெண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே, இது வரைக்கும் நான் சொன்னேன். இன்னொரு ரீசனும் இருக்குது, சர்விக்கல் கேன்சர். இது ரொம்ப மோசமான விஷயம். ஏன்னாக்கா உதிரப்போக்கு இருக்குது, உடனே வந்து நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது. பண்ணிட்டீங்கன்னா அது தெரிஞ்சிடும், அந்த உள்ளுக்குள்ளே புண்ணு இருக்கா, அது கேன்சர் மாதிரியாக கட்டியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதெல்லாமே வந்து அதிக உதிரப்போக்கு ஏற்பட முக்கிய காரணம் மெனோரேஜியா என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம எப்படி சரி பண்ணிக்கலான்றது ஒன்று இருக்கு. நிறைய வழிமுறைகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்வின் வழிமுறைகள், சரியான சாப்பாடு, நீங்கள் அனிமிக் ஆறீங்கனாக்கா இந்த டேட்ஸோ, ஆப்பிளோ, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு, குறிப்பாக வந்து முருங்கைக்கீரை, இதெல்லாமே வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உதிரப்போக்கு காம்பன்சேட் பண்ணும், ஈடுகட்டும். இல்லைனாக்கா உங்களுடைய நாளடைவுலனாலும் நீங்கள் அனிமிக் ஆகிடுங்க. அப்புறமா வந்து நிறைய பிரச்சனைகள், அதாவது ரத்தம் இல்லைன்னா என்னென்ன ஆகிடும், ரத்தம் தான் வந்து கரண்ட் மாதிரி. எல்லா ஆர்கன்ஸும் வந்து லைவாக ஓடுதுன்னா அந்த ரத்தத்தினுடைய ஹெல்ப்ஃபுல்லாக தான், அதாவது நியூட்ரிஷன் கொண்டு போகுது. அது கம்மியாயிடுச்சுன்னா ஆர்கன் வந்து செயலிழக்க ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து கருத்தில் கொண்டு உங்களுடைய இரத்தப்போக்கை ஏற்றாற்போல் மருத்துவம் பார்த்து கொள்ளுங்கள், உணவையும் சாப்பிடுங்கள். நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து பாலிப்ஸோ ஃபிப்ராய்ட்ஸோ, இன்னொரு முக்கிய காரணம் எண்டோமெட்ரியாசிஸ். இந்த யூட்ரஸ் மாதிரி இருக்கிற ஒரு லேயர் வந்து வெளியே வந்து அதனாலையும் நிறைய இரத்தப்போக்கு வரும். அலோபதியில் இது மாதிரி பேர் கொடுத்துருக்காங்க. இதுக்கான தனித்தனி வழிமுறைகள் இருக்குது. இப்போ வந்து பாலிப்ஸை எப்படி எடுக்கணும், கொஞ்சம் ஒரு லேசர் மாதிரி அடித்து அந்த பாலிப்ஸை எடுப்பாங்க. அதே மாதிரி எண்டோமெட்ரியாசிஸ் சரி பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃபிப்ராய்ட்ஸையும் அந்த லேசர் மாதிரி வச்சு சரி பண்ணுவாங்க. இதெல்லாம் அதிகமாகிடுச்சு, ரத்தப்போக்கு நிற்கலை, வந்துக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கு ஏஜ் ஆகுதோ இல்லை வேறு விஷயம், அவங்க வந்து கன்சீவ் ஆகுறாங்க, இல்லை இன்னொரு குழந்தை எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க, வேறு விஷயம். ஆனால் ரொம்ப எமர்ஜென்சின்னு ஆகிடுச்சுன்னா, அதிக ரத்தப்போக்கு ஆகிடுச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, ஹிஸ்டரெக்டமின்னா கருப்பையை
முழுவதுமாக அகற்றி விடுவார்கள். இப்படி அகற்றுறதுனால என்ன ஆயிடும்னாக்கா, அவங்களுக்கு வந்து மாதவிடாய்ன்றது வர்றதுக்கான மொத்தமா நின்னுடும். அதே மாதிரி கடவுள் நம்முடைய உடலில் படைத்த உறுப்புகள் அகற்றுவதற்கு அல்ல. ஒவ்வொரு உறுப்பும் நிறைய வேலை செய்யுது. ஒவ்வொரு உறுப்பும் இன்னொரு உறுப்பை சார்ந்து இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்றீங்கனாக்கா, ஓ இந்த மாரி விஷயங்கள் வந்து கூடவே வந்து அதாவது மருந்தில்லா மருத்துவமான இந்த ட்ரெடிஷனல் அக்குபஞ்சரிஸ்ட் யாராவது இருந்தாக்கா, அவங்கள தேடி முடிச்சு கண்டிப்பா அவங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க. வீட்டுக்கு வர்றவங்க, இல்ல வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க, இந்த மாரியெல்லாம் பார்க்காதீங்க. ஏன்னாக்கா, சரியான மருத்துவர்கிட்ட நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கனாக்கா, உங்களுக்கு நெறைய பயன்கள் கிடைக்கும். அ என்னுடைய அ அனுபவத்தில் நெறைய இந்த மெனோரேஜியா கேஸஸ் உதிரப்போக்கு அதிகம் உள்ள கேஸாக கன்டினியூவா எனக்கு வந்து கிட்டத்தட்ட 20, 30 நாளும் எனக்கு வந்து உதிரப்போக்கு இருந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பேல் எல்லோ அவங்க ஃபேஸ் எல்லாம் மாறிடும். இவங்களெல்லாம் நான் ட்ரீட் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து ஒரு இடத்துல செட்டில் ஆயிருக்காங்க. அவங்களோட யுட்ரஸ் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. யுட்ரஸ் எடுத்தாக்கா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும். அது மருத்துவர்களுக்கு தெரியும். ஆனா, அவங்களுடைய வழிமுறைகளை தான் அவங்க செய்றாங்க. அதனால வந்து அத அவங்க குடுக்குற மருந்த மட்டும் சாப்பிட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தடா ஒரு வேறு வித சிகிச்சை, அதாவது நேச்சுரல் மெத்தட் சிகிச்சைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. நான் சொன்ன இந்த ட்ரெடிஷனல் அக்குபஞ்சர் வந்து எந்த மருத்துவர் மருந்தே குடுக்காம அவங்களுடைய ட்ரெடிஷனல் அக்குபஞ்சர் மெத்தட்ல வந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் குடுத்தாங்கனாக்கா, கண்டிப்பா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இந்த இரத்தப்போக்கையும் நம்மால் நிறுத்த முடியும். மேலும் அ மெனோபாஸ் சொல்லுவாங்க. அதாவது மாதவிடாய் நிற்கும் காலத்தை நல்ல முறையில் நீங்கள் அ கொண்டு செல்லலாம். அப்படி கொண்டு செல்லும்பொழுது உங்களுக்கு அதிகமான இழப்பீடு இருக்காது. அ இதுக்கு வந்து நான் சில அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸ் சொல்லுவேன். ஆனா வந்து தயவுசெய்து இத ஞாபகம் வச்சுக்கங்க. இந்த பாயிண்ட்ஸ நான் சொல்லும்போது தேவையில்லாம நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவம் வந்து அ இதுக்கு இடைஞ்சலாக இருக்கும். டிஸ்டர்ப் பண்ணிடும். அதனாலே வந்து நான் எந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸும் சொல்லல. அ நான் என்ன ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா, நல்ல ஒரு ட்ரெடிஷனல் அக்குபஞ்சர்ஸ் பாருங்க. உங்களுடைய கருப்பையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். அ அடுத்த முறை இன்னொரு அ பிரச்சனை, அதற்கான சொல்யூஷன் என்ன என்றத பத்தி நான் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.